ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான ரெசிபி நம்ம உப்புமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மிருதுவாக ஹோட்டல் சுவையில் வீட்டிலே நம்ம செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் மாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கையளவு முந்திரியை வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை செவக்க வறுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். முந்திரி ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் சேர்த்து வதக்கிக்கிற போகிறோம். இப்போ இதில் கையளவு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாகணும். பொன்னிறமாகிற மாதிரி நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இதோட நல்லா வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். ஆல்ரெடி இது ரோஸ்ட் பண்ண ரவா தான், இருந்தாலும் இதுலேயும் சேர்த்து வறுக்கிறனால டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரவாய்க்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கட்டி தட்டாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி 1 தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். எதுக்குன்னா நல்லா மிருதுத்தன்மை கிடைக்கும். உப்புமா கொஞ்சம் ஹார்டாக தெரியாது. எவ்வளோ நேரம் எடுத்தாலும் நல்லா அந்த மிருதுத்தன்மை இருக்கும். பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். 5 நிமிஷம் கழித்து தான் நான் இதை எடுக்கிறேன். மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரவைக்கு சரியாக இருக்கும். 1.5 டீஸ்பூன்றது சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்புமா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சட்னி சாம்பார் நல்லாயிருக்கும். சர்க்கரை பிடிக்கிறவங்களுக்கு சர்க்கரை வச்சு கொடுக்கலாம். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.